முக்கிய செய்தி. எதிர்க்கட்சி வரிசை அச்சுறுத்துகிறதா என கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கும் மற்றைய கருத்துக்கள் குறித்து பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது 4வது நாளான இன்று நடைபெற்று வருகிறது. கடந்த 3 தினங்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவையில் கருப்பு ஆடை அணிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாகவும், அதே போல யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு கடந்த 2 தினங்களாக கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் நீதி கேட்டும், அதே போல் மேலூர் மக்களை காப்போம் என அணிந்தவாறு சட்டப்பேரவைக்குள் வந்திருந்தனர். கடந்த 3 தினங்களாகவே சட்டப்பேரவையில் நேரலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எந்த ஒரு காட்சியும் நேரலையில் காண்பிக்காமல், ஆளுங்கட்சி உறுப்பினர்களுடைய கேள்வி மற்றும் அமைச்சருடைய பதில் மற்றும் சபாநாயகருடைய கேள்வி உள்ளிட்டவைகள் மட்டுமே நேரலையில் காண்பிக்கப்பட்டு வருகிறது. இதை கண்டிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சியினர் வரிசையும் சபாநாயகரோடு முடிந்துவிட்டதா என்று சட்டப்பேரவை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்னும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவில்லையா, திரும்பவே இல்லை ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள எதிர்க்கட்சி உள்ளவர்களை பார்த்து அஞ்சுகிறதா முதல்வர் ஸ்டாலின் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக எதற்காக அஞ்சுகிறார் என்றும், யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி உங்களிடத்தில் அவ்வளவு உருக்குகிறதா என்றும் மீண்டும் கேட்கிறேன் என்று, யாரை காப்பாற்ற முயலுகிறதா இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என்று அவர் தனது எக்ஸல பதிவில் தனது கண்டனத்தையும் தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மக்கள் கட்சியினர் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஸ்டாலின் மண்டல அரசு அது எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை எனவும் அவர் தனது எக்ஸல வாயில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களையும் மக்களுக்கு நேரடி ஒளிபரப்பை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மண்டல அரசை வலியுறுத்துகிறார் என்று தனது எக்ஸல பதிப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடி இன்றுடன் 4 நாட்கள் ஆகிறது. முதல் நாள் ஆளுநர் வருகையின் போது சட்டப்பேரவையில் நேரலையானது செய்யப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த நேரலை செய்யப்படவில்லை என அன்றைய தினம் கூறப்பட்டிருந்த நிலையில், நேற்றைய தினம் ஏன் நேரலை செய்யப்படவில்லை என சபாநாயகர் அப்பாவும் நேற்றைய தினம் விளக்கம் அளித்திருந்தார். இதனிலையில் கடந்த 3 தினங்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்குள்ளாக வருகை தந்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்ற அந்த பேட்சும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் அணிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் எழுப்புகின்ற கேள்விகள் முற்றிலும் நேரலையில் துண்டிக்கப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து தற்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிப்பில் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, சட்டப்பேரவையில் கேமராக்கள் எதிர்க்கட்சிகளை நோக்கி திரும்புவதில்லை உள்ளிட்ட பல கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவாக வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.